என்னக்கா சொல்றீங்க? ஆமா பூமிகா, நானும் கீர்த்தியும் அங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு போயிட்டான். என்னது? கீர்த்தி அங்க வந்துட்டாங்களா? ஆமா, கல்பனா கால் பண்ணி வர சொல்லிருக்கா. அது எப்படிக்கா? ரேஷ்மாவும் கல்பனாவும் கதவுக்கு வெளியே தான் இருந்திருக்காங்க, பின்னாடியும் வாசல் இல்ல. அப்புறம் எப்படி அவன் தப்பிச்சு போனா? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவன் சிக்கிருந்தான்னா யார் இதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படி ஆயிடுச்சு. இப்ப தப்பிச்சு போனவன் எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. கூடிய சீக்கிரம் அவன் சிக்குவான். சரி, நான் வரேன். இருங்க, நான் வரேன். போயிட்டு வாங்கக்கா. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன எங்க போக பாக்குற? வாடா. ஏய், சொல்லு, மரியாதையா உண்மையை சொல்லு. உன்னை யார் அனுப்பிச்சது? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்லிடுறேன். அன்னைக்கு உங்க வீட்டுக்கார கொல்ற மாதிரி வந்து நடிக்க சொன்னது அவர் தங்கச்சி கீர்த்தி தான் மேடம். கீர்த்தி மேடம் கிட்ட நான் ஒரு திருட்டு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன் மேடம். அதை காரணம் காட்டி நான் சொல்றதை நீ செய்யணும்னு சொன்னாங்க. அதான் மேடம் நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப எப்படி அர்ச்சனா உனக்கு பணம் கொடுக்குற மாதிரி வீடியோ ரெடி பண்ண? அதுவும் அவங்களே தான் மேடம் ரெடி பண்ணாங்க. அன்னைக்கு கலெக்டர் அம்மா வீட்டை சுத்தம் பண்ணி வெள்ளடிக்க ஒரு ஆள் ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. அந்த ஆளை மிரட்டி அனுப்பிட்டு அன்னைக்கு நான் தான் மேடம் அவங்க வீட்டுக்கு வெள்ளடிக்கிறதுக்கு உள்ள போனேன். அப்படி நான் பணம் வாங்கும் போது கீர்த்தி மேடம் தான் மேடம் அதை வீடியோ எடுத்தாங்க. பாத்தீங்களாக்கா, இத்தனை வேலையையும் கூடயே இருந்து அந்த கீர்த்தி பண்ணிருக்கா. குற்றவாளிய குடும்பத்துக்குள்ள வச்சுக்கிட்டே கூட்டத்துக்குள்ள தேடிட்டு இருக்கேன். அவளுக்கும் அர்ச்சனாக்கும் அப்படி என்ன பகை இருக்கும்? பகை இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள சும்மா விடக்கூடாதுக்கா. உடனே போலீஸ்ல சொல்லி அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இல்ல பூமிகா, அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் ஏதாவது ஒரு நாடகம் ஆடி வெளியில வந்துடுவோம். ஷரத்தும் அவதான் இந்த தப்பு பண்ணான்னு சொன்னா நம்ப மாட்டாரு. முதல்ல ஷரத்துக்கு உண்மையை புரிய வைக்கணும். அக்கா, அவர்தான் தம்பி தங்கச்சிங்க மேல உசுரா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவருக்கு உண்மை என்னன்னு தெரிய வைக்கணும். அது எப்படிக்கா முடியும்? முடியும், கண்டிப்பா முடியும். டேய், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. போயிடு. இனிமே உங்க கண்ணு முன்னாடியே வர மாட்டேன் மேடம். நீங்க என்ன மன்னிச்சு விட்டதே போதும் மேடம். என்னக்கா நீங்க இவனையும் போக விட்டுட்டீங்க? அப்புறம் எப்படி சரத் மாமா நம்புவாரு? நம்புவார் பூமிகா, நிச்சயமா நம்புவார். இனி நான் பண்ண போற விஷயங்கள்ல ஷரத் அந்த கீர்த்தியோட கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாரா இல்லையான்னு பாரு. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அர்ச்சனா மேலேயே பழி போடுறாளா? நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். அக்காவும் மாமாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். குடு ஆனந்த். என்னங்க அக்கா? இருங்க, நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். மாமா, என்னமா நீ? நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு மறு வீட்டுக்கா வந்திருக்கோம்?
ஏற்கனவே நம்ம பொண்ணுங்களை காணோன்னு பதட்டத்துல இருக்கோம். இதுல ஆரத்தி எடுக்கிறேன் அர்ச்சனை பண்றேன்னு என்னம்மா? அது இல்ல பூமிகா, மதன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. ஒரு கெட்டது முடிஞ்ச வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். நமக்கு தான் நல்லது நடக்கவே இல்லையே. வரிசையா கெட்டதுக்கு மேல கெட்டது தானே நடந்துட்டு இருக்கு. ஒரு அடி ஓங்கி அடிச்சா வலிய தாங்கிட்டு எழுந்திருக்கலாம். அந்த அடிக்கு மேல இன்னொரு அடி விழுந்தா கஷ்டப்பட்டாவது எழுந்திருச்சுக்கலாம். ஆனா அடிப்பட்ட இடத்துலயே அடிக்கு மேல அடி விழுந்துட்டே இருந்தா நம்ம என்னமா பண்றது? ஆமா அத்தை, பூமிகா சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன வருத்தத்தை விட நம்ம வீட்டு பொண்ணுங்க காணாம போன வருத்தம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு எப்படா டிஸ்சார்ஜ் ஆகும், எப்படா காணாம போன பொண்ணுங்களை தேடுவோன்றதுதான் மைண்ட் ஃபுல்லா இருந்தது. இங்க பாருங்க அத்தை, இனிமே டைம் வேஸ்ட் பண்ணாம நாங்க கடகடன் வேலையை பாக்குறோம். ஆனந்த், நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீயும் ரெடியா இரு. நம்ம போய் முதல்ல பாண்டியன் சாரை பாத்துருவோம். நமக்கு தெரிஞ்ச 4 இடத்துல விசாரிச்சுட்டு வந்துடலாம். சரியா? சரிங்க மாமா. சரி பாபு மிக்கா வாங்க. மச்சான் இருங்க, நானும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுறேன். 3 பேரும் சேர்ந்தே போயிடலாம். சரியா? நீங்க எதுக்கா? அதான் நானும் மாமாவும் போறோம்ல. அதுக்கு இல்லடா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நானும் விசாரிப்பேன்ல, அதான். சரி வா, நீயும் ரெடியாக கிளம்பலாம். சரி இருங்க வந்துடுறேன். மொபைல் ரிங் ஆகுது, அட்டெண்ட் பண்ணுங்க. ஜோதிகா இல்ல ஸ்ரேயாவா இருக்க போறாங்க. என்னாச்சு? சரி டென்ஷன் ஆகாம எடுங்க. புது நம்பரா இருக்கு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம், பூமிகா மேடமா பேசுறது? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க மேடம், நான் ஏபிசி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறேன். மேடம், எங்க கிட்ட டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் ஆர் தேர். என்ன போன் வைங்க. ஹேய் யாரு? என்னாச்சு பூமிகா? அவ என்ன டென்ஷன்ல இருக்கா? இவங்களுக்கு வேற. அக்கா என்னாச்சு? யாரு போன்ல? ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து பேசுறாங்களா? நான் சொல்றது கூட கேட்காம அவன் பாட்டுக்கு படபடன்னு பேசிட்டே இருந்தான். சரி சரி பூமிகா, டென்ஷன் ஆகாத. நான் முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன், நீயும் ரெடி ஆகு. சரி சரி, நானும் ரெடி ஆயிடுறேன். இவனுங்க நம்மள எங்க தான் கூட்டிட்டு போறாங்களோ தெரியலையே. தெரியல ஜோதிகா, இவங்க நம்மள கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்றதுக்கு பதிலா ஒரேடியா கொண்டு புதைச்சிடலாம்.
ஜோதிகா வா, கதவு திறக்க முடியுதான்னு பாப்போம். என்னடா ஏதோ அவசரமா சொன்ன? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. ஏன் ஷரத், எங்க கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? சுதாகர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. எனக்கு இது வேணும்னு சொல்லி என்கிட்ட உரிமையா கேளு. அதை விட்டுட்டு ஹெல்ப் அது இதுன்னு ஏதோ மூணாவது நிமிஷம் மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், என்னன்னு சொல்லுடா. அது நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த டைம்ல ஒரு 30 crores லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம சக்தி தான் ஆடிட்டர் கிட்ட பணம் கொடுத்து கம்பெனியை ரிவைவ் பண்ணியிருக்கான். ஓ, சக்தி அவ்வளோ நல்லவங்களா ஷரத்? நீயும் என்ன டென்ஷன் பண்ணாத தீபா. அவ ஏன் அப்படி பண்ணாங்கிற எரிச்சல நான் இருக்கேன். சக்தி உனக்கு நல்லதானே பண்ணிருக்கா? அவ பண்ண நல்லதுனால தான்டா இப்ப என்னோட பிரஸ்டீஜே இறங்கிடுச்சு. என்னடா சொல்ற? கம்பெனி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மாசம் நான் சைன் பண்ண சேலரி செக்கை தான் வாங்கிட்டு போறாங்க. ஆனா வெளியே என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? சேலரி கொடுக்கறது ஷரத் சாரா இல்ல சக்தி மேடமான்னு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்குடா. டேய், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யார் கொடுத்தா என்னடா? என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுமா இப்படி பேசுற நீ? நான் உன்கிட்டவே ஈகோ பாப்பேன்டா. அப்படி இருக்கும்போது சக்தி கிட்ட எப்படா பார்க்காம இருப்பேன்? ஷரத், சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஈகோன்றது எப்பவுமே நல்லதுக்கு இல்ல. இத பாரு, ஈகோங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஈகோவும் இந்த பிரஸ்டீஜும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு இமிடியேட்டா ஒரு 30 crores பணம் வேணும். அவ்வளவுதானே? இந்த பேங்க் நெருக்கடியெல்லாம் முடியட்டும், நானே தரேன் உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ்டா. நமக்குள்ள எதுக்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? ஏன் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா? அப்படி இல்லை. போ, பணம் ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன். ஓகே, வரேன். பாய். என்ன தீபா, கொடுத்துடலாம்ல? கண்டிப்பா கொடுத்துடலாண்ணா. ஆனா எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்றேன். புரியலையே. அந்த 30 கோடி ரூபாய் இனிமே ஷரத் கிட்ட எப்படி வேலை செய்ய போகுது மட்டும் பாருங்க. என்னாச்சுக்கா? நீங்க 3 பேரும் ஒன்னா போனீங்க, மாமாவும் ஆனந்தி எங்க காணோம்? 3 பேரும் ஒன்னாதான் போனோம் ராதா. ஆனா மச்சானும் ஆனந்தும் ஏசிபி பாண்டியன் சாரை பார்த்துட்டு வரேன்னு போனாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதோ நிறைய தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. மா, அழாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவங்க 3 பேரும் திரும்பவும் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நம்புங்கம்மா. அம்மா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாமா, மதன், என்னாச்சு? மதன்,
அவங்கள பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல அத்தை, எல்லா சைட்லயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். எக்ஸாக்டா செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆன இடத்துல நம்ம பாண்டியன் சார் தான் போய் பார்த்திருக்காரு. ஆனா அங்க யாருமே இல்லையா. காணாம போனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கிற அந்த 14 பொண்ணுங்களையும் மொத்தமா வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கலான்னு டிபார்ட்மெண்ட்ல கெஸ் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா அந்த 14 பேரோட செல்போனும் ஒரே இடத்துல தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா மச்சான்? இல்ல பூமிகா, வேற எந்த க்ளூமே கிடைக்கல. ஆனா சீக்கிரம் அவங்களை ஷிஃப்ட் பண்ண இடத்த கண்டுபிடிச்சிருவோன்னு நமக்கு தைரியம் கொடுத்திருக்காங்க. பாண்டியன் சார் தான் கூப்பிடுறாரு. பேசுங்க. ஹலோ மதன், எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு வந்துட்டேன் சார். சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. சார், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஹைவேஸ்ல ஒரு 3 பொண்ணுங்களோட டெட் பாடி இருக்கிறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. சார், என்ன சார் சொல்றீங்க? அது அவங்களா இருக்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். நீங்க உடனே கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் உடனே வரேன் சார். என்னாச்சு? என்னாச்சு மச்சான்? என்னாச்சு மாமா? சொல்லுங்க. சொல்லுங்க மதன். சொல்லுங்க மச்சான். என்ன மாமா, என்னாச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. என்ன என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு? நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹைவேஸ்ல 3 பொண்ணுங்களோட டெட் பாடி இருக்கிறதா பாண்டியன் சார் சொல்றாரு. அத்தை, மா அழாதீங்கம்மா. ஐயோ கடவுளே, ஒரு கண்ணே இல்லையா? என் குழந்தைங்க ஏன் இப்படி பண்ண? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்த? ஐயோ, இங்க பாருங்க, அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம வீட்டு பொண்ணுங்களா இருக்க மாட்டாங்க, நம்புவோம். அழாதீங்க. எப்படி எப்படி மதன் அழாம இருக்க முடியும்? அது 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 நம்ம ஸ்ரீவா இருக்காது. இங்க பாரு ஆனந்த், ஆனந்த் இங்க பாருடா, அவங்க நம்ம வீட்டு பொண்ணுங்களா இருக்க மாட்டாங்க. இங்க பாரு, பயப்படாதடா, தைரியமா இரு. அம்மா, அவங்க 3 பேரும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்புவோம்மா. நீ வா, நம்ம போய் என்ன எதிர்பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாருங்க மச்சான், மச்சான் இருங்க. ஆனந்த் வேணாம் மச்சான்,
நம்ம 2 பேர் மட்டும் போவோம் ப்ளீஸ். இல்லக்கா நானும் மாமாவும் போயிடலாம். ப்ளீஸ் ஆனந்த் சொல்றது கேளு. நீ இருக்கிற மனநிலை இல்ல, நீ வேண்டாம். ஏ பூமிகா நீ வா போலாம். நீங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடும். தைரியமா பாத்துக்கிறேன், போங்க. தைரியமா இருடா. ஆனந்த் ஆனந்த் ஒண்ணு நடந்திருக்காது, பயப்படாத. மா அழாதீங்கம்மா. மா சொல்றத கேளுங்கம்மா, அவங்க யாருக்கும் ஒண்ணு ஆயிருக்காது. பார்வையில் என்ன ஏண்டி நீ படம் போட்டு காட்டுற, கொத்து சாவியா நெஞ்ச தூக்கிய இடுபோரும் மாட்டுற, மொத்த ஆசையும் ஒரு சேர உன்னை கேட்குத பரிமாற புத்திமா